வணக்கம்ப்பா. இப்போ சம்மர் சீசன், அதனால் உங்களுக்கு வெயில் காலத்தில் என்னென்ன வரும் அப்படிங்கிற பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போ அதில் வெயில் காலத்தில் முக்கியமாக நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாக வருது ரொம்ப கண்கட்டி. அது கண்கட்டி என்னென்னாப்பா, இந்த கண்ணுக்கு இங்கனுக்குள்ளே வரும், இந்த ஓரத்தில் வரும், இல்லைன்னா இந்த ஓரத்தில் வரும், இன்னும் மேலே வரும், இல்லைன்னா கண்ணுக்குள்ளே இந்த இடத்துல உள்ளுக்க சிவப்பாக உள்ளே நிற்க பார்த்து 3 கட்டியாக நிற்கும். இந்த கண்ணுக்குள்ளே உள்ளுக்க போய் இருக்கும்ப்பா, உறுத்தும், மண்ணு போட்டது மாதிரி உறுத்தும், அப்படியே கண்ணீர் கொட்டும்ப்பா, தாங்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன செய்யணும்னா, பாருங்க, ராமக்கட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இல்லைன்னா நாமக்கட்டின்னு சொல்லுவாங்க. இது குழச்சி நாமம் போட்டுக்கிறதுனால நாமக்கட்டி, குழச்சி நம்ம இப்போ ராமர் போட்டதுனால இது ராமக்கட்டி. இது எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கிங்க. இது கடையில் கிடைக்கிது, 5 ரூபாய்க்குள்ள 2-3 கடைக்கு வாங்கிக்கலாம். இதை என்ன செய்யணும்ப்பா, இதை எடுத்து என்ன செய்யணும், கையில் கொஞ்சம் மூளை தண்ணியை ஊற்றி இதை நல்லா குழைக்கணும். இப்படி குழைச்சோம்னா குழஞ்சிருப்பா. ஊற்றி கரைச்சி பார்க்குறீங்க, பார்க்குறேன் குழச்சி கொஞ்சம் மூளை தண்ணி எடுத்துட்டு ராமக்கட்டி இப்படி நல்லா குழைக்கணும்ப்பா. பாருங்க, நல்லா குழையும் போது இப்படி குழைக்கும் போது நல்லா குழைச்சிடலாம். அப்படியே மாவு மாதிரி வந்துடும்ப்பா. நல்லா கட்டியாக இதை நல்லா குழைச்சிக்கணும். நல்லா கையில் சூடு பறக்கிற மாதிரி இதை குழைக்கணும். குழைச்சோம்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். வேறு அதை வந்து கையிலே ஒட்டிக்கும். இந்த பாருங்க, இப்படி இப்படி வளைச்சி எடுத்துக்கலாம். வளைச்சிட்டு இந்த பாருங்க, இதை இப்படி கையினால் எடுத்துட்டு எந்த இடத்துல கண்ணில் இருக்கோ அந்த இடத்துல போட்டுடணும். மேல்புறமாக இருந்தால் மேலே போட்டு விட்டணும். இப்போ கண்ணில் மேல்புறம் இருக்கு வச்சுக்கலேன், நல்லா அதெல்லாம் திக்காக போட்டு விட்றோம். இதே வந்து கண்ணில் கீழே இருக்குன்னா கீழே அந்த எந்த இடத்துல இருக்கும் நல்லா பேஸ்ட் மாதிரி செத்த நேரத்தில் இது நல்லா இறுக்கி பிடிச்சி பார்க்கணும். இப்படி போட்டு விட்றோம். இதுவே கண்ணுக்குள்ளே இருந்துச்சுன்னா போடவே கூடாது. கண்ணுக்குள்ளே எந்த இதையும் கொண்டு போகவே கூடாது. அது இது கீழே போடும்போது அந்த கீழே உள்ளுக்கு இருக்கிறது வந்து அதுவே தன்னால் கரைய ஆரம்பிச்சிடும். இது ராமக்கட்டி ஒரு வலிப்பா. அதாவது வேணக்கட்டி, இந்த மாதிரி கண்ணில் வர இந்த இந்த கட்டிக்கு நான் இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ வெயில் காலத்தில் தான் இப்போ இது நம்மளுக்கு பிரச்சனையாக போகும். அப்போ நம்ம வந்து உணவு வந்து நல்லா குளிர்ச்சியான முறையில் நம்ம சாப்பிட்டுக்கணும். தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி எவ்வளோ அதாவது நீர் வற்றி போகும்ப்பா உடம்புல வந்து வெயில் காலத்தில் அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். இப்போ தண்ணி நிறைய குடிக்கணும். அப்போ குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து வெக்க குறைஞ்சிரும் பார்த்தீங்களா. அதனால் அந்த மாதிரி தண்ணி குடிச்சிக்கலாம், நல்லா இளநீர் குடிச்சிக்கலாம், நல்லா மோர் குடிச்சிக்கலாம். இப்படிலாம் குடிக்கும் போது தான் அந்த வந்து சூடு வந்து குறைஞ்சு இந்த கட்டி குறையும். சிக்கன் வந்து எந்த விதத்தையும் எடுத்து சாப்பிடாதீங்கப்பா. அதை அப்படியே தள்ளி தூர போகப்பட்டுருங்க. வாங்கவே வாங்காதீங்க, வேண்டவே வேண்டாம். பாருங்கள், 5 ரூபாயில் வைத்தியம் 2 கிடச்சிருக்கு. இதை ஏதோ உரசி ஒரு தடவை போட்டு தூக்கி போட்டாதீங்க. பத்திரமா இது வந்து அதை சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடத்துல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளும் கூட. இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. எடுத்தவொடனே ஓட்டோட்டமாக ஓடி போய் டாக்டரை போய் நின்றாதீங்க. இதை உரசி போட்டாலே உங்களுக்கு வந்து தன்னால் கண்கட்டிக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இதுவே வேணக்கட்டிக்கு நான் சொல்லியிருக்கேன் வந்து மஞ்சளையும் பெருங்காயத்தையும் உப்பையும் எப்படி உரசி போடணும், அது எப்படி குறையுது அப்படிங்கிறத ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா வெயில் காலத்துக்கு கட்டாயம் வேணக்கட்டியும் வரத்தையும் செய்யும், கண்கட்டியும் வரத்தையும் செய்யும். தனித்தனி வைத்தியம் சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் போடலான்னு ஒரு பெரிய கொஸ்டினே கேட்பீங்கப்பா. யார் வேணாலும் போடலாம். பிறந்த குழந்தையிலேருந்து பல்லு போன கிளைய வரைக்கும், மாசமாக இருக்கவங்க, மாசமாக இல்லாதவங்க, வீட்டில் இருக்க யாருக்கு வேணாலும் போடலாம். ஏன்னா அந்த ராமக்கட்டி வந்து நம்ம வெளியே குழச்சி போடுறோம். அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, குழுக்குழுந்தே இருக்கும். இது போக கேட்டோம்னா நைட்டில் படுக்கும்போது போடுறீங்க பார்த்தீங்களா, நைட்டில் வீட்டில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் நைட்டில் வீட்டில் தான் படுக்க போகிறோம், தூங்க போகிறோம். ராத்திரியில் அது வந்து நல்லா போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா இரவு நல்லா கண்ணை மூடி தூங்கும் போது சூப்பராக இருக்கும்ப்பா. அதாவது விடிய காலம் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா கண்கட்டி கட்டாயம் குறைஞ்சிருக்கும். இதில் இன்னொரு ஐடியா என்னன்னு கேட்டோம்னாப்பா, இது கண்கட்டி மருந்து போட்ட பிறகும் கூட வீட்டில் நாட்டுப்பழம் நீங்கள் நல்லா சாப்பிடணும்ப்பா. அதாவது உஷ்ணத்தை குறைக்கிறது நாட்டுப்பழம் மட்டும்தான் சாப்பிடணும். நாங்கள் ஆப்பிள் சாப்பிடலாமா, ஆரஞ்சு பழம் தரலாமா, இதெல்லாம் எனக்கு கேட்கவே கேட்காதீங்க. உஷ்ணம் வந்துருச்சுன்னா நாட்டுப்பழம் மட்டுமே சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அந்த தோல் இருக்கு பார்த்தீங்களாப்பா, அந்த நாட்டுப்பழ தோல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தோலை என்ன செய்யணும், 2 கண்ணிலையும் வச்சு அப்படி நல்லா இப்படி போட்டுட்டு ஒரு கர்ச்சீப் வச்சு கட்டிடணும்ப்பா. ராமக்கட்டையை உரசி போட்டாலும் அந்த நாட்டுப்பழத்தை சாப்பிட்டு நாட்டுப்பழத்தோட கண்ணில் வச்சு அப்படியே கர்ச்சீப் வச்சு கட்டிட்டு கம்முன்னு 8 மணி நேரம் நீங்கள் தூங்குங்க. சூப்பராக காலையில் ஆறி இருக்கா இல்லையான்னு என்கிட்ட நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க. இந்த சமயங்கள்லாச்சும் கட்டாயம் வந்து நீங்கள் செல்ஃபோன் பார்க்கறத குறைஞ்சிருக்கப்பா. டிவி பார்க்காதீங்க, செய்யாங்க. கண்ணை வந்து மூடி இருக்குது, எவ்வளோ தூரம் நீங்கள் மூடி இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமே அது குறையும்ப்பா. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் ராமக்கட்டி வாங்கி வச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட போயிடாதீங்க, இதுவே உங்களுக்கு சரி பண்ணி விட்டுரும். அதனால் ராமக்கட்டி போட்டுட்டு நீங்கள் தூங்கி எந்திரிச்சோடனே காலையில் சுடுதண்ணி இல்லாமல் நல்லா குளிர்ந்ததையே நல்லா முகத்தை கழுவுங்க. மெதுவாக கழுவுங்க, அழுத்தி கழுவாதீங்க. இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இந்த வழியெல்லாம் பறந்து போகும்ப்பா. செஞ்சு பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்பத்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.